நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்துட்டு இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு, நம்ம ரெண்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா? உங்கள் அண்ணன் சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்லுத சொல்லு. நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழணும் நான் ஆசைப்பட்றேன், நீ நினைக்கிறியா இல்லையா? என் கூட வருவியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. உங்கள் அண்ணன் என்ன வேணால் யோசிச்சுட்டு போகிறான், எனக்கு உன்னோட பதில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, என்னம்மாம்மா இப்படி கேட்குற, என்னோட உலகமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன யோசனை சொல்லு, என் கூட தான் வருவேன்னு சொல்லு, உனக்காண்டி தான் நான் இந்த வீட்டில் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கேன், என் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் என் அண்ணன் பேச்சை மீறி என்னால் வர முடியாது, அது சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, வேமா வந்துட்டு நம்ம சண்முகத்துக்கு ஒரு வீரம் கம்பீரம் வந்துடுது. டக்குன்னு இசைக்கு வந்துட்டு பிடிச்சி தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் தடவி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டால, இங்கே வந்து சேர்ந்து வாழ்றதா இருந்தால் வாழு, இல்லாட்டினா அவங்க வீட்டுக்கெலாம் அமுச்சு விட முடியாது, என் தங்கச்சி அவள் இந்த வீட்டிலே தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, ஓஹோ இப்போ உன் முடிவை சொல்லிட்டேல, இங்கே பாரு, இப்போ ஏன் முடிவை நான் சொல்கிறேன், நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணான்னா நீ எனக்கு வேணாம், இனிமேல் உனக்கு எனக்கு இடையில ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் வீடு தேடி வந்து நான் நிற்க மாட்டேன், இசைக்குவான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன், வெக்கம் மானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி அமுச்சு விடுன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து நின்னா யாருமே அதை கவனிக்கல அப்படின்னு சொல்ல, இதே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, கோவப்படாமல் பேசு முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருல பரணி, நான் உங்ககிட்ட பேசல, அமைதியாரு, இங்கே பாரு இசைக்கு, இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, இதோட நம்ம உறவு வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அத்து போச்சு, இனிமேல் வந்துட்டு நீ என் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உன்னை தேடி வர மாட்டேன்னு நம்ம முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்ப, இசைக்கு வந்துட்டு எங்கி அழுகுறாங்க. பின்னாடியே வந்துட்டு பரணி ஓடுறாங்க. ஏன் நில்லுடா ஏன் இப்படி பண்ணுற, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் கவனிக்காமல் முத்துப்பாண்டி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேமா விறுவிறுன்னு பரணி உள்ளே வராங்க. பார்த்தேல உன் சந்தோஷத்துக்காண்டி இசைக்கு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இல்லை நீ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீங்கள் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட சண்முகம் பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் கவனிக்காமல் இசைக்கு குடுகுடுன்னு ரூம்புக்குள்ளே அழுகிறதுக்காக ஓடிற பின்னாடியே ரத்னா கனி எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. பரணி வந்துட்டு என்னவோ பண்ணு, ஆனால் ஒன்று, நீ பண்ண தப்புன்னு நினச்சி பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ பாரு, அப்பா ஓன்னு கத்துனாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நல்லா யோசித்து பாரு, நீ பண்ணது சரியா தப்பானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு போயிடுறாங்க. சண்முகம் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு அடுத்து சண்முகம் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு அந்த இடத்துக்கு பரணி மோர் கொண்டு வராங்க. அதை வந்துட்டு சண்முகம் பார்க்குறாங்க. அத்தடியத்தா டாக்டர்மா இப்போ தான் நினச்சேன் சாப்பிட்ருக்கமே, ஏதாவது வந்துட்டு மோர் கீரு குடித்தா நல்லா இருக்கும்னு நினச்ச மாதிரியே கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, வந்துட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க. பரணி வந்துட்டு முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது ஒரு மாதிரியில் ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்கீங்க, அப்படியே ஒன்று கடிச்சு துண்ணு விடுவீங்க போல அப்படின்னு சொல்ல, என்னடா நக்கலா உனக்கு, உன்னை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ரொமான்டிக் லுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பண்ணது சரியா, நீயே யோசித்து பாரு, வாழ வேண்டிய தங்கச்சியை வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணுவியா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் உனக்கு மட்டும் ஒரு சட்டமாடா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சி என் முன்னாடியே சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அதை தவிர எதுவுமே சொல்லவே இல்லையே, அந்த குலகார குடும்பத்துக்கு அமுச்சு விட சொல்கிறியா, மறுபடியும் என் தங்கச்சி என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவான்னு தெரியாமல் அவங்க அப்பனை வந்துட்டு பின்னாடியே கண்காணிச்சுக்கிட்டு இருக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, அத்தாடி அத்தா வாயை மூடு, என்னதான் நீ இப்படி பேசுவியோ, ஒரு தடவை அப்படி நடந்தால் எப்போவுமே அப்படியே நடக்குமா, அதெல்லாம் நடக்காது, முத்துப்பாண்டி தான் வந்துட்டு மனசரிங்க வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாள், அப்போ முத்துப்பாண்டி இல்லாதப்ப நடந்துச்சு, இனிமேல் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் தங்கச்சி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, அப்போது நாளைக்கு இன்னொரு 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடியும், அப்போ நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்ல, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லதானே, வீட்டோட வந்து இருந்து சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு ஊர்க்காரன் சொல்லியிருக்கோம்ல, அங்கெல்லாம் அப்படிதானா, அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் வாழுவாங்களாம், மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணோட வீட்டில் தான் இருப்பாராம் அப்படின்னு சொல்ல, டே அது அந்த ஊருக்கு சரிப்பட்டு வரும்டா, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பரணி வாய்தான் எடுக்க வராங்க. எல்லா ஊருக்கும் சரிப்பட்டு வரும், ஏன் அப்படிலாம் இருந்தால் தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், பொம்பளை பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் வராது, நல்லா படிக்கிறதுக்கு அங்கங்கன்னு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக உரிமையாக போவாங்க, இல்லைனா பயந்து இருப்பாவுள்ள, நான் சொல்கிறத வந்துட்டு நீ தான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல, போதுண்டா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிறாங்க. சரி நான் வந்துட்டு உன்னை என் அப்பா வீட்டுக்கு வாழ கூப்பிட்றேன், வருவியா அப்படின்னு சொல்ல, சரி வா 2 பேரும் சேர்ந்து போய் வாழுவோம் அப்படின்னு சொல்ல, சும்மா இந்த நக்கல் பேச்செல்லாம் பேசாத, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன், உங்கள் அப்பனாலலாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, எரிக்கலாம் முடியாது, நான் அவரை எரிச்சு விட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே பேசிட்டு திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிளம்ப போக டக்குன்னு சாலை பிடிச்சி இழுத்துடுறாங்க. சண்முகத்து பக்கத்தில் வந்து பரணி அப்படியே பார்த்துட்டு இருக்க, கண்ணு மூக்கு வாயின்னு வரைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அப்படியே தேனில் திராட்சை பழ மாதிரி கிடக்கிற இந்த உதடு அப்படின்னு சொல்லவங்களே டக்குன்னு பரணி வந்துட்டு கடிச்சு வச்சிடுறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன் வையி, இப்போதை கையத்தான் கடிச்சிருக்கேன், அடுத்து அப்படியே குதவலையை கடிச்சு முழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து கிளம்ப சண்முகம் பார்த்துட்டு வந்துட்டு சிரிக்கிறாங்க. பரணி வந்துட்டு சிரிச்சுட்டே
அப்படியே போயிடுறாங்க. அடுத்த சைடு வீட்டில் பாக்கியம் உங்கள் சிவபாலனும் வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. இல்லை சிவபாலா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, உங்கள் அத்தா வேற கோவமாக இருந்தானே அப்படின்னு சொல்ல, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, அண்ணி வந்துட்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பாசமாக காதலான்னு கேட்டால் அண்ணி கண்டிப்பாக பாச பக்கத்தில் தான் நிற்பாங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கோவமாக வந்துட்டு முத்துப்பாண்டி வராங்க. சேரில் உட்காந்துட்டு அப்படியே கோவமாக உட்காந்துட்டு இருக்க, எங்கடி இசைக்கு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டதுமே, நான் வரமாட்டாலாம், அவனுக்கு அவங்க அண்ணன் தான் முக்கியமா, என்னை வந்துட்டு தேவையில்லன்னு சொல்லிட்டா, இனிமேல் அவளை பற்றி யாரும் பேசக்கூடாது, எனக்கு அவள் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேர் அவங்க அப்பாவும் அத்தை இதை பார்த்து சிரிக்கிறாங்க. போ நல்லா கஷ்டப்படு, அப்பம் பேச்சை கேட்டா தானே, என்னமோ இசைக்கின்னு நசிக்கின்ற பார்த்தியா அவளுக்கு எவ்வளோ திமுருன்னு, மானங்கெட்டு போய் மாப்பிள்ளையா வந்துட்டு வீட்டில் இருக்க சொல்கிறான். இங்கே வர சிவபாலா, அடுத்து நீ என்ன எதை வீரான்னு தெரியல, ஒத்த ஓட்டு நீயும் அடுத்து ஒரு தட்டை தூக்கிட்டு அங்கே போ, அவனை மாதிரியே அந்த அழுக்கு கையிலையும் சட்டையும் போட்டு இப்படியே திரி அப்படின்னு சொல்ல, மருமவனே நீ கவலைப்படாத, அந்த நசிக்கு மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பக்கத்தில் நிற்கிற கூட தகுதி இல்லாதவ, உனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து முடிச்சு வச்சுருவோம் அப்படி இப்படின்னு பேச, இதெல்லாம் பாக்கியம் முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் மீட்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி வாழன்னு நினைக்கிறியா, வாழ வேணான்னு நினைக்கிறியா, அங்கே அவன் எப்படி வந்து பேசுகிறான்னு தெரியுமா, நானும் வந்து கெஞ்சிட்டேன், என் மகனும் கெஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் மாமாவும் அத்தக்காரி வேற என்னென்ன பேசுகிறாளுங்க தெரியுமா, வேற கல்யாணம் முடிச்சு வைக்கிற அளவுக்கு பேசுகிறாளுங்க, இசைக்கு வாழ்க்கை நீயே கெடுக்கிற அப்படின்னு சொல்ல, பரணி வந்துட்டு ஆமாடா உங்கள் ஈகோவால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இசைக்கு அழுகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.